முதலாளி பேண்ட் ஷூ எல்லாம் கூட போட்டாச்சு, கண்டிப்பா வந்துருவாரு. எல்லாம் பொறுமையா இருங்க, முதலாளி கோட்டு மாட்டியாச்சு, ஏதோ வந்துருவாரு. முதலாளி வந்துட்டாரு, மாடிப்படி கிட்ட வந்துட்டாரு. அமைதி அமைதி. வாங்க. இவர்தான் எஸ்டேட் சூப்பர்வைசர் பாலு. வணக்கம். யாருமே குளிக்கல முதலாளி. மேனேஜர், இந்த அழுக்கு பிடிச்சவங்க டர்ட்டி ஃபெல்லோஸ் எல்லாம் கிட்டே வரக்கூடாது. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. நான் கேஸ்ல ரொம்ப அழகான சூழ்நிலையில வாழ்ந்தவன். பாபு, என் சார்பில் மாலையில கலெக்ட் பண்ணிக்க. கோ மேன். எஸ் சார். ஏப்பா, இதை விட பெரிய மாலை கிடைக்கலையா? பிஸ்னாரி பசங்களா? தப்புடி தப்புடி. தொழிலாளிகளுக்கு முன்னாடி நீங்க 2 வார்த்தை பேசணும் சார். 1 மினிட். எஸ்டேட் தொழிலாளிகளே, பெரிய முதலாளி இறந்ததுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட் பொறுப்பை ஏத்துக்க சின்ன முதலாளி அமெரிக்கால இருந்து வந்திருக்காரு. அவர் ரொட்டி தான் சாப்பிடுவார், பன்னீர் தான் குடிப்பாரு, சென்ட்ல தான் குளிப்பாரு. பாவம், அப்படி வளர்ந்துட்டாரு. ஒரு 2 வார்த்தை பேசுறீங்களே. எங்க அப்பா காலம் வேற, என் காலம் வேற. நான் ரொம்ப கண்டிப்பா இருப்பேன். அசிங்கமாவோ அநாகரிகமாவோ யாராவது நடந்துகிட்டா அவங்களை நான் சும்மா விட மாட்டேன். நீங்களா ஹார்டா கஷ்டப்பட்டு கடினமா ஒர்க் பண்ணுங்க. எனக்கு எதுவுமே அழகா குளிர்ச்சியா கண்ணுக்கு கவர்ச்சியா. பாபு, கமான் மேன். சின்ன முதலாளி இப்பதான் சிம்மாசனம் ஏறி இருக்காரு. மத்தியானம் எல்லாருக்கும் சோறு போடுவாங்க, இருந்து சாப்பிட்டு போங்க. போங்க போங்க வாங்க. முதலாளி, ஒரு அழகான அம்மா நம்ம ஒரு ஷாப்புக்கு வந்துகிட்டு இருக்குது. செருப்பாலே அடிப்பேன். நான் அம்மா கதை பார்க்க மாட்டேன். ஐயோ பொண்ணு முதலாளி. ஆடி எல்லாம் பிரமாதமா இருக்கு. என்ன ரிப்பேர் இருக்கு? சார், எனக்கு பொன்னருவி எஸ்டேட்டுக்கு போகணும். அங்க யார் வீடுங்க? எஸ்டேட் மேனேஜர் மகனா? ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க. இல்லையே, நான் தூரமா தானே நிக்கிறேன். நான் அது சொல்லலைங்க. நானும் அந்த எஸ்டேட் தான் இருக்கேன். எங்க அங்கதான் வேலை செய்யறாரு. இது ஏன் ஒர்க் ஷாப். இதுக்கு நான் தான் முதலாளி. உங்க அப்பா காலத்துக்கு ஏதாவது வியாதி வந்தா இங்கதான் அனுப்புவாரு. அது சரிங்க. டாக்ஸி கிக்ஸி ஏதாவது? டாக்ஸியா? ஊர்ல ரன்னிங்ல இருந்து ஏதோ டாக்ஸி, இதுவும் இங்க கொண்டு சேர்த்துட்டா. ஆனா நான் மனசு வச்சா நீங்க போய் ஊர் சேரலாம். சீக்கிரமா போகணுமே. சுத்திட்டு தாங்க போக முடியும். குறுக்கு வழி ஏதாவது இருக்கா? குறுக்கு வழியா? இருக்க போலாமே. போலாம். இல்லீங்க, நீங்க ஒரே அழுக்கா இருக்கீங்க. காலை சோப்பு நல்லா குளிச்சுங்க. அது இல்லீங்க. உனக்கு ரொம்ப சுத்தங்க. ஐயோ, அது இல்லீங்க. உங்க டிரெஸ் என் மேல பட்டா என் டிரெஸ் பூரா அழுக்காயிடும். முதலாளி, பாத்தீங்களா, இது கைப்படாதது. தேங்க்ஸ். அடடா, இதா உங்க வீடா? உங்க அப்பா என்ன பெரிய கஞ்சனா? ஏன் செடியிலேயே செவரு கட்டிட்டாரு? வந்ததுதான் வந்தீங்க, உள்ள வந்து பாருங்க. ஆமா ஆமா, உள்ள செவரு இருக்கா? பிள்ளையாரப்பா, விநாயகா, என்னோட எந்த பாற்றும் கழலாம என்ன ஜாக்கிரதையா கொண்டு வந்து விட்டியே, உனக்கு கோடி நமஸ்காரம். அவரா சேர்த்தாரு? நான் இல்ல சேர்த்தேன். மாமாராதா, எப்பமா வந்த? ஜஸ்ட் வந்துகிட்டு இருக்கோம். டாடி, இவர்தான் என்ன மோட்டார் பைக்ல கொண்டு வந்து விட்டாரு. நீயா தம்பி, சௌக்கியமா? ஒர்க் ஷாப்லாம் எப்படி நடக்குது? நல்லா நடக்குது. உங்களுக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா டாடி? ஏற்கனவே தெரியுமாவா? ஒரு தடவை என் உயிரையே காப்பாத்திருக்காருமா. ஆமா, நீ ஏன் மோட்டார் சைக்கிள் வரணும்? கார் அனுப்பிச்சிருந்தேனே. தேடி தேடி பார்த்தேன். அப்புறம்
பஸ்ல ஏறி ஊட்டிக்கு வந்து அங்கிருந்த என் மோட்டர் சைக்கிள் அலங்காம குலுங்காம சேஃபா கொண்டு வந்து சேர்த்துட்டேன். வாங்க காபி சாப்பிடலாம். பரவாயில்ல சார், நீங்க வேலை இருக்கு, நான் வரேன். சுப்பையா, மிஸ், உங்களுக்கு எப்பாவது குறுக்கு வழியில போகணும்னு ஆசை வந்தா என் மோட்டர் சைக்கிள் ரெடி, நானும் ரெடி. உங்க திக்குக்கே நமஸ்காரம். வாழ்க. பாபு, அந்த ரெண்டு வீட்டுல ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காளே, யாரா அந்த பொண்ணு? எந்த ட்ரெஸ்? ரெட் அண்ட் ஒயிட். கண்ணு பட்டாச்சா சார்? அது நம்ம எஸ்டேட் மேனேஜரோட பொண்ணு. அவருக்கு இவ்வளவு அழகான பொண்ணு இருக்காளா? நீங்க எஸ்டேட் மேனேஜர் வச்சு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. அவங்க சம்சாரம் நல்லாவே இருப்பாங்க. ஏய், அவகிட்ட போய் முதலாளி, அன்னைக்கு ஒரு பொண்ணை கேட்டீங்க, அது எழுதுறதுக்கு முன்னாடி என்னையா வந்து நின்னுச்சு. இது பட்டணத்துல இருந்து வந்த பொண்ணு, படிச்ச பொண்ணு, பலாருன்னு அரைஞ்சாலும் அரைஞ்சிரும். அப்போ ஒண்ணு செய். அந்த அறையை நான் வாங்கிக்கவா? அது இல்ல மேன், அவங்க சாப்பிட்டதுக்கு உண்டான பில்ல நான் கொடுக்கறேன்னு போய் சொல்லு. இப்பவே வா. எஸ். பாவம் குழந்தை கொஞ்ச நேரம் சாப்பிட்டுமே. கோ மேன். எஸ் சார். மேடம், மிஸ் மிஸ் தானே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க? அவர் இந்த ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்ச உடனே அவ கைய கட்டணம் தான். அவ்வளவு மரியாதை. இது ஊட்டி, குளிர்ல கட்டியிருப்பாங்க. ஏய், என்ன சாப்பிடுறீங்க? புட்டிங்கா, ஐஸ்கிரீமா? குழந்தைங்க பாவம் ரெண்டையும் கலந்தே சாப்பிட்டோம். எப்படியும் பில்ல பே பண்ண போறது அவர் தானே. வாட்? பில் பில். இதுல எங்க முதலாளிக்கு உனக்கு புடிச்சு போச்சுன்னா எவ்வளவு வேணா செலவிப்பாரு. இப்ப நீங்க விளையாட்டா அந்த ஹோட்டல் வேணும்னு கேளுங்களேன், வாங்கி கொடுத்துருவாரு. ஏ மிஸ்டர், சிஸ்டர், நாங்க இந்த ஹோட்டல்ல வாங்க வரல, நிம்மதியா சாப்பிட வந்திருக்கோம். பில்ல பே பண்ண என்கிட்ட பணம் இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்க. இடியட். இதையும் போய் சொல்லணுமா? அது உங்க சௌகரியம். நான் சொன்னேன், அவர் கேட்கல. இது முடியாது. என்னடா சரிண்டா? இடியட்னா என்ன என்ன முதலாளி, இதெல்லாம் ஒண்ணும் நமக்கு சரிப்பட்டு வராது. அன்னைக்கு ஒண்ணு வந்துச்சேன், அதான் நம்ம லெவல். நான் என்ன செய்யறேன், நாளைக்கு ஜீப் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்டு போறேன், ஏதாவது மாட்டும். இடியட். நீங்களுமா? டேய், இந்த ஹோட்டல் மேனேஜர் வர சொல்லு. இப்பவே வா. கோ மேன். எஸ் சார். மேனேஜர். மேனேஜர், இப்போ இந்த ஹோட்டல்ல யாரெல்லாம் சாப்பிடுறாங்களோ அத்தனை பேருக்கு நான் பே பண்ண போறேன். ஓகே, கோ ஹெட். எம்பில்லி சேர்த்து தானே? ஸ்டூபிட். ஓ, யூ. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க சாப்பிடுற எல்லார் பில்லையும் மிஸ்டர் ரமேஷ் பே பண்றேன். மிஸ்டர், who are you to pay our bill, I say? நாங்க 5 பேர் சாப்பிட்ட பில் 84 ரூபாய். இதுல 100 ரூபாய் வச்சிருக்கேன், மீதி 16 ரூபாய் இருக்கு. அது உங்களுக்கு டிப். ஆளுக்கு 8 ரூபாயா? வாட் an insult. ஏங்க, நீ சமையலுக்கு என்ன புறாவா முயலா எத்த சுட போறீங்க? வேட்டைக்கு வந்தா லக்கு வேணும் மேன். சில சமயம் எதுவுமே கிடைக்காம போயிடும். நான் உனக்கு கேட்டா நீ கோச்சுக்க மாட்டீங்களா? நோ. நீங்க நிஜமாவே நல்லா சுடுவீங்களா? உனக்கு என்ன சந்தேகம்? இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அங்க போய் நில்லு. போய் நில்லு மேன். சார், சாதாரணமா தள்ள ஐஸ் வைப்பாங்க, நீங்க என்ன சார் பழம் வைக்கிறீங்க? எனக்கு சுட தெரியுமான்னு கேட்டேன்ல, சும்மா கேட்டேன். இப்ப இந்த பழத்தை மட்டும் தனியா சுட்டுக்கறேன். சார், நீங்க எதையா எங்கயா பழம்? தலையில வை மேன். சார், உங்களுக்கு சாத்துக்குடி ஜூஸ் பண்ணா நான் புழிஞ்சு தரேன் சார். ஏன் சார் சுட்டு எடுத்துக்கிறீங்க? தலையில வை மேன். ஐயோ, ஆடாம அசையாம இருக்கணும். பழமா நானா? எனக்கு நாட்டுல சொல்லி உங்களை போய் சுட தெரியுமான்னு கேட்ட பாருங்க. சார் சார், பாஸ் சார், என்ன விட்டுருங்க சார். நான் வீட்டுல ஒரே பையன், வளர்ற பையன். எனக்கு கல்யாணம் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார். நான் ஒரு நல்ல ஐடியா தரேன். நீங்க இந்த பழத்தை ஜீப் பாரத் மேல வச்சு சுடுங்க சார். ஏன்னா ஜீப்புக்கு கல்யாணம் காட்சி எதுவும் கிடையாது பாருங்க. செடியா இருமே. சார், நான் ஆடுறேன். என் பாடி இப்ப என் கண்ட்ரோல்ல இல்ல சார். சார் வேணாம் சார், சார் வேணாம் சார். சார், கடைசி ஆசை எல்லாம் கேட்க மாட்டீங்களா? சார், ஒரு 1 2 3 சொல்லுங்க சார். 1 2 3. ஏன் அப்படியே பயத்துல டபாய்க்கு வேணாமா? பேசாம இரு. சரி, என்ன புதப்பீங்களா, எரிப்பீங்களா?
சார் ஆ? ஷூட்டிங்ல கிங் சார். நான் உயிரோட இருக்கிறது மட்டும் தான் எனக்கு புரியுது, வேற ஒரு இடமும் புரியல. ஜீப் எங்க? ஜீப் கம் ஜீப் ஜீப் ஜீப். சார் உங்க ஸ்டேட்டஸ்க்கு நீங்க போன் எடுத்து சுத்தினா நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு டான்னு கண்ணாடி மாளிகையில வந்து நிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி புது சைக்கிள் மிச்சர் போட்டலாம் முட்டாய் போட்டலான்றீங்களே, உங்களுக்கே ரொம்ப அசிங்கமா இல்ல சார்? டேய், ஒரு பொண்ண டீஸ் பண்ணி வழிக்கு கொண்டு வரலாம்டா இன்பமே இருக்கு. உனக்கு என்ன தெரியும் லவ் பத்தியா? என்ன எங்க நீங்க லவ் பண்ண விட்டீங்க? என் பாதி வாழ்க்கை உங்களுக்கு ஏற்பாடு பண்றதுலயே போயிடுச்சு. ஆமா சரிங்க சார், உங்க பாவத்தையும் இந்த பழுவையும் நான் தான் சார் சுமந்துட்டு வரேன். டேய், பங்களா வந்தாச்சுடா. பங்களா வந்தாச்சா சார்? மேனேஜர் சார், சார் முதலாளி மிஸ்டர் ரமேஷ் வந்திருக்காரு. ஓ நீங்களா? உட்காருங்க, அப்பா குளிச்சிட்டு இருக்கேன். அவர் அவசரப்படுத்தாதீங்க, அப்படியே வந்துட போறாரு. இன்ஃபேக்ட் உன்னதான் பார்க்க நான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, உங்களுக்காக இதோ இந்த புது ஹீரோ சைக்கிளை கொண்டு வந்திருக்காரு. நேத்து உன்னுடைய பழைய சைக்கிள் டேமேஜ் ஆச்சு இல்லையா, அதுக்காகத்தான் இந்த புது சைக்கிள். அண்ட் திஸ் இஸ் மை பிரசன்டேஷன். பிரசன்டேஷன் சொல்லாதீங்க, இட்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட். பதிலுக்கு பதில் சைக்கிள் கொண்டு வைக்க வேண்டியது உங்க தலையெழுத்து. கொஞ்சம் புடிங்க. என்னன்னு நீங்க டான் பேசுறீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்கோர்ஸ் இது ஒரு பாசமலர் அண்ணன் தங்கச்சி விவகாரம், தப்பா நினைச்சுக்காதீங்க. வாங்க வாங்க, உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? பரவாயில்ல. அதுல பாருங்க, விளையாட்டா உங்க மகளுடைய சைக்கிளுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் வந்து போச்சு. அவ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே புது சைக்கிளா வாங்கிட்டு வந்துட்டேன். என்னமா இதெல்லாம்? அப்பா அவர் ஏதோ ஆக்சிடென்ட்னாரு, அது இல்ல, இது ஒரு இன்சிடென்ட். அவரோட ஸ்டேட்டஸ்க்கு எப்படி வேணா ஜோக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது கொடுமா? கரெக்ட். அப்படியே ஒரு சின்ன பிளேட்ல முதலாளிக்கும் பெரிய பிளேட்ல எனக்கும் பிஸ்கட் கொண்டா. அப்பா நீங்க ஏதோ ஆடிட் மீட்டிங் போகணும்னு சொன்னீங்கல்ல, போறியா? ஆமாமா, சுத்தமா மறந்தே போயிட்டேன். நல்ல காலம் ஞாபகப்படுத்தினேன். நான் உடனே போயானு சார். என்னங்க இது? நானே இங்க இருக்கேன், மீட்டிங் என்ன அவசரம்? அதுக்கு இல்ல சார், இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சதும் ஆடிட்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்ல மெட்ராஸ் போகணும்னு சொல்றாங்க. நாம உடனே போயானு சார். ஆமாப்பா, டைம் ஆச்சு, சீக்கிரமா புறப்படுங்க. சார் இன்னுமா உங்களுக்கு புரியல? இன்னைக்கு நோ டீ நோ பிஸ்கட். நம்ம இன்னும் இங்க இருக்கணுமா? ஓகே, இன்னொரு தடவை வந்தா போச்சு. நான் இனிமே இங்க அடிக்கடி வருவேன். ஏன்னா இந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் இனிமே அடிக்கடி வருவார்னா உங்களுக்கு இனிமே அடிக்கடி புது காரு புது ஜீப்னு வந்துட்டே இருக்கும். லக்கி கேர்ள். நானும் ஒரு பொண்ணாவே பிறந்திருக்கலாம். ஹலோ ஃபாதர் தாமஸ், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. ஓ பாபு, முதல்ல இந்த இடத்துல நான் கிளப் தான் கட்டலாம் நினைச்சேன். இடத்தை பார்த்த உடனே கூடவே ஒரு ஸ்விம்மிங் பூலும் கட்டலாம் நினைக்கிறேன். மிஸ்டர் ரமேஷ், இன்னும் நீங்க உங்க மனசை மாத்திக்கவே இல்லையா? மாத்திக்க வேண்டியது நீங்க தான். பாபு, சார் அந்த பொண்ணு பேர் ஸ்டெல்லா. அனாதையான அந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்து பாதிரியார் தான் எடுத்து வளர்க்கறாரு. இப்ப இங்க டீச்சரா இருக்குது. இந்த ஹிஸ்டரி ஜியோகிராஃபி எல்லாம் என்னமா சொல்லி கொடுக்கும் தெரியுமா? நான் அதை கேட்கல மேன். நம்ம கண்ணாடி மாளிகைக்கு. சரி சரி சரி, இந்த புனிதமான இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியில வரட்டும். நான் என் அசிங்கமான தொழிலை ஆரம்பிக்கிறேன். எங்க அண்ணன் கோபி. ஐயோ ஐயோ, பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல பிரேக் பிடிக்கல. ஐயோ என்ன பண்ண, என்ன பண்ண வேணா, என்ன பண்ண வேணா. ஐயோ ஐயோ ஐயோ. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. அண்ணே அடிக்கடி ஒண்ணும் படலையே. எனக்கா? பிரேக் பிடிக்காம பள்ளத்துல வீழ்ந்தீங்களே. அது உங்களை பார்த்த உடனே பேலன்ஸ் தவறி போச்சு, அவ்வளவுதான். அண்ணே இவ என் ஃப்ரெண்டு, பேர் ராதா. வணக்கங்க. வணக்கங்க. இவரு என் கூட பிறக்காத அண்ணா ராதா. அப்ப இன்னொரு வணக்கங்க. மற்றொரு வணக்கங்க. என் பேர் கோபி, ஒரு சாதாரண மெக்கானிக். நான் ஊருக்கு புதுசு, மெட்ராஸ்ல படிக்கிறேன். படிக்கிற பொண்ணா? எந்த கான்வென்ட்டுமா? அதெல்லாம் தாண்டியாச்சு, இப்ப காலேஜ். அப்போ மெச்சூர் கேர்ள், விவரம் தெரிஞ்ச பொண்ணு.
எது? அண்ணே நம்ம எஸ்டேட் மேனேஜர் இல்ல, அவருடைய டாட்டர். ஓ, அது அமெரிக்கா ரிட்டர்ன் மிஸ்டர் ரமேஷ், அவருடைய எஸ்டேட் மேனேஜர் மகளா? வாழ்க வாழ்க. அண்ணே சொல்ல மறந்துட்டேனே, மிஸ்டர் ரமேஷ் இல்ல, அவர் ஃபாதரை மீட் பண்ணி ஸ்கூல 2 மாசத்துல காலி பண்ணி என்கிட்ட ஒப்படைக்கணும், இல்லனா எல்லாத்தையும் வச்சு தரமட்டம் ஆக்கிடுவேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏழை பசங்க படிக்க கூட அவனுக்கு பிடிக்கலைங்க. சின்ன வயசுல எஸ்டேட் வேலை செய்ய வச்சு எதிர்காலத்துல ஒரு அடிமை சமுதாயத்தை உருவாக்க நினைக்கிறாங்க. ஸ்டெல்லா, அந்த பள்ளிக்கூடத்தை அவன் எப்படி எடுக்கணும் நான் பாக்குறேன். அந்த சுவர்ல இருந்து ஒரு செங்கல் கீழே விழுந்தாலும் அவன் உடம்புல இருக்க எறும்பெல்லாம் நுறங்கிடும். ஏன் இப்படி கோவப்படுறீங்க? நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் பொறுமையா இருக்கணும்னு. நானும் சொல்லிருக்கேன்ல, அக்கம சிறங்களை பார்த்தா ரத்த கொதிக்கும்னு. சொன்னீங்க கோபி, நான் இல்லன்னு சொன்னேனா? கோவப்படுறதை விட்டுட்டு அதை எப்படி தடுக்கிறதுன்னு யோசனை பண்ணுங்க. இருங்க இருங்க, நான் என்னவோ நீங்க இப்பதான் முதல்ல சந்திக்கிற மாதிரி நினைச்சு 2 பேரையும் அறிமுகப்படுத்தி வச்சேன். நீங்களும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சீங்களே. ஆமா, நடிச்சா என்ன இப்ப? பொறுமை பொறுமை, இப்பதானே சொன்னேன். கோபம் வரும். அப்ப சரி, நீங்க 2 பேரும் இருங்க, நான் வரேன். பாத்திர போறா. அவளை படிச்சு பண்ண வச்சு விட்டு ஆப்பிள் இருக்கு, சாண்ட்விச் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு, கேக் இருக்கு. கறிப்பொடி? கறிப்பொடியா? இது இருக்கே. ஆமா, பிக்னிக் வந்திருக்கும், கறிப்பொடி எதுக்குடி? கோபி வந்த உடனே ஒரு ஜோக் பண்ணணும். இந்த டவல்ல இத பொத்தி நல்லா தடவி மடிச்சு வச்சுக்குவேன். கோபி வந்த உடனே மூஞ்சி தொடச்சுக்குங்கன்னு சொல்லி இந்த டவலை கொடுப்பேன். கறிப்பொடியை கவனிக்காம மூஞ்சியை தொடச்சுக்கும், முகமெல்லாம் கறி ஆயிடும். எப்படி நம்ம ஜோக்? பாவண்டி, பாவத்தை பார்த்தா கொஞ்சம் த்ரில் இருக்க வேண்டாமா? ஏய், அங்க பாருடி. ஏய், வெள்ளக்கரடி வருதுடி. சனியே, இங்க எதுக்கு வந்து நிறுத்துது? நம்மள தேடி வருது, வம்பளக்கும், வாங்கி கட்டிட்டு போட்டுமே. Hello, Radha. Hello, Ramesh. How are you? How is life? Very sweet. Oh, பிக்னிக் வந்திருக்க, உனக்கு கம்பெனி கொடுக்க போய் ஒரு பொண்ணு தான் கிடைச்சாளா? இப்பதான் நீங்க வந்திருக்கீங்களே, எங்களுக்கு என்ன குறைச்சல்? விருந்தாளி பசியோட வந்திருக்கேன், என்ன வச்சிருக்க? பால், பழம், பவுடர். என்னங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க. இப்படி இன்னும். ஐயோ, மூஞ்சி பூரா மண்ண படிஞ்சிருக்கு. மண்ணா? ஒரே அழுக்கா இருக்கு. அழுக்கா? இப்படி தொடச்சாலாம் போகாது, முகத்தை கழுவுங்க. ஏய், தண்ணி குடுறி. வாங்க. இந்தாங்க, தொடச்சுக்குங்க. ஓ, thank you. ஓ, அச்சா, மிஸ்டர் ரமேஷும் கூப்பிட்டுருக்கீங்களா? மிஸ்டர் ரமேஷ், உங்க மூஞ்சில ஒரே கரியா இருக்கு, முதல்ல நல்லா தொடங்க. உங்க மூஞ்சில ஒரே கரியா இருக்கு, நீங்க பாருங்க. மிஸ்டர் ரமேஷ், மிஸ்டர் ரமேஷ், உங்க மூஞ்சில கரி இருந்தது, வாஷ் பண்ணிட்டேன். என்ன இப்போ? நீங்க சும்மா இருங்க. மிஸ்டர் ரமேஷ், நாங்க 3 பேரும் என்ஜாய் பண்ணதா பிக்னிக் அரேஞ்ச் பண்ணோம். சிவ பூஜையில கரடி மாதிரி நீங்க வந்துட்டீங்க. ஒரு கப் டீ குடுக்குறேன், குடிச்சிட்டு உடனே போயிடுங்க. Nonsense. ஹலோ. உங்க கொம்பு, உங்க பைப்பு, உங்க கண்ணாடி. அடடே, பாவம் பெரிய மனுஷன் கரிமுஞ்சியோட போயிட்டு இருக்காரு. போட்டுமே, 4 பேர் பார்த்து சிரிக்கட்டும். கோபினா, நீங்க தப்பிச்சீங்க. ஏ, உங்க மூஞ்சில கறி பூசணும்னு போட்ட பிளான பாவம் அவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. ஏன் மூஞ்சியில ஆமா கரி? ஆமா. உட்காருங்க, திம்பம். திரும்ப உட்காரு. என் பேர தப்பே இல்ல. அதா என் மூஞ்சில கறி பூசுறியா? நாட்டி. இங்க திரும்ப.
உங்க என்ன மேன், என்ன அப்படி பாக்குற? நான் சார் உங்களை பார்க்க டெவலப்மெண்டா வந்துருக்காங்களா? சார் நீங்க முகத்தை கழுவிட்டு ட்ரெஸ் கட்டிட்டு வந்துருங்க சார். அவங்களை வெயிட் பண்ண வச்சா நல்லா இருக்காது. சார் அவங்க வெயிட் பண்ணா பரவாயில்ல சார், அப்புறம் சிரிச்சு கிரிச்சது நல்லா இருக்காது சார். அதெல்லாம் எனக்கு தெரியும் மேன். சார் உங்களுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, அவங்களுக்கு தெரிஞ்சாதான் சார் அதுவும் எனக்கு தெரியும். என்ன கேக்குமா? என்ன மேன் சிரிக்கிற? அடக்க முடியல சிரிக்கிறா. முகமெல்லாம் கறி. கரியா? உங்க முகத்தை முதல்ல கண்ணாடியில போய் பாத்துங்க. What? Very important girl. 4 பேர் என்ன பார்த்து சிரிக்கும்படியா பண்ணிட்டாளே. I will teach her a lesson. Babu, எஸ் சார். call that manager. ஒய் சார்? கோ மேன். எஸ் சார். திமிக்கிட திமிக்கிட தாளம் மிருதங்கம் தாளம் மிருதங்கம். ஊர் வாழ்ந்தா மக்கள் வாழும், மக்கள் வாழ்ந்தா நலம் வாழும், நலம் வாழ்ந்தா மண்ணாங்கட்டி வாழும். கம்முன்னு. ஆனா இந்த ஊர் வாழப்போகுதா இல்ல சூப்பர்வைசர் பாவம் நல்லவர் மட்டே போட்டுட்டார், அதாவது இறந்து போயிட்டார், அவங்களுக்கு தெரியும். ஆனா பாவம் அவன் கட்ட வேகறதுக்குள்ள அவன் சம்சாரத்தை கட்டி அடைச்சிட்டானே அந்த பாதி கோபி. ஐயோ, ஊர்லயே பெரிய அயோக்கியன், இவனாலேயே தாங்க முடியலையே. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அண்ணிங்கிறது அண்ணன் பொண்டாட்டி, தாய் ஸ்தானம். தாய்க்கு பின் தாரம்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இந்த படுபாதி கோபி தாயை தாரமாக்கிட்டானே. நீங்க கேட்கலாம் அது ஏன் தம்பியா அந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு. ஆனா தம்பினா எங்க படுக்கணும்? அதானே திண்ணையில் அல்லவோ படுக்கணும். அதை விட்டுட்டு அண்ணி அன்னக்கிளியா மாத்தி படுக்கைய கிளியாக்கி ஊரே நாசம் பண்றானே. ஐயோ பரபரான்னு ஏதோ சத்தம் கேக்குது. இந்த அநியாயத்தை கேட்டவங்க நெஞ்செல்லாம் துடிக்குது. மண்ணாங்கச்சி இது மோட்டார் சைக்கிள் சத்தம். கோபி கோபி. ஆமாண்டா ஊரே பேசுது. என்னங்க இது? சூப்பர்வைசர் சம்சாரம் எவ்வளவு தங்கமானவங்க, நீங்க சொல்றதை என்னால நம்பவே முடியலையே. என்னன்ற உன்னை நேரா கொண்டு போய் காட்டணும்டியா இல்ல படம் பிடிச்சு கொண்டாடணும்டியா? அடே அவங்க 2 பேரும் இன்னும் இறங்கி வந்து ஆடி பாடல, மத்தபடி எல்லாம் உண்டு. பாபு சார் கோபி கோபம் வந்துட்டு இருக்கான். என்னடா கோவா? அடிவு தங்கமே மாறி உண்மையை சொல்லிட்டான். ஐயோ நீ உளறலையே அவன் எவ்வளவு கோவம் வைப்பான்னு புரியுதே. வழியிலேயே மறக்க கூடாது. ஐயோ கோபி வரும். என்னடா விட்டு ஓடுறீங்க? ஐயோ ஒரு கை விடுறாடே, ஒரு கை விடுறாடே. ஐயோ மேல ஏத்து விடுறாடே. ஏன்டா பாத்துட்டு இருக்கே மூதாவிச்சு? ஏங்க ஓடலாமா? முண்டா முதல்ல மேல ஏத்துற, அப்புறம் ஓடுறத பத்தி யோசிக்கலாம். நான் மேல வர போறது இல்ல, நீதான் கீழே வர போற. மோட்டர் பைக்க மேல ஏத்தாம விட போறது இல்ல. அறிவு கட்ட மக்கள் தான் இந்த ஊர்ல. மாட்டு வந்த புத்தி. யாராவது எதனா சொன்னா உடனே நம்பிடுறதா? கோபியோட அண்ணி யாரா? எனக்கு அண்ணி மாதிரி இல்லையா? அந்த தாய் எனக்கு தாய் மாதிரி. அவங்கள பத்தியும் கோபியை பத்தியும் ஒன்னா சேர்த்து பேசுறாங்களே, எனக்கு அப்படியே முடியெல்லாம் எழுந்து நிக்குதுரா. உனக்கு தெரியாது, நான் ஜர்க்கின் போட்டிருக்கேன். ஆனா எனக்கு தெரியுதே. நீ வா, வண்டியை தாண்டலாமா? காம். ஷேவ் பண்ணிட்டேன்னே. என்னடா புதுசா அண்ணன்? எப்படி வசதி அப்படி கூப்பிட்டுக்கிறேன்? என் அண்ணி பத்தி கண்ணா பின்னான்னு பேசினியாம? ஐயோ யார சொன்னதெல்லாம் நீங்க நம்புறீங்க? யாரோ சொன்னாங்களா? கோபி அண்ணே ஏங்க போயிட்டாரு உங்க அண்ணன். அவர் யாரு? எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்த தெய்வம். அந்த தெய்வத்தோட உருவத்தை களிமண்ல செஞ்சு வச்சு தினம் பூஜை பண்றேன். மழை பெஞ்சா கூட கரையறது இல்லைங்க அந்த தெய்வம். பேர்பட்ட தெய்வத்தோட குடும்பத்தை பத்தி நான் தப்பா பேசுவேனா? இந்த தடவை மன்னிச்சு விடு. சரிங்க. இன்னொரு தடவை கேள்விப்பட்ட இன்னொரு தடவை மன்னிப்பீங்க? மன்னிப்பேனா? ஏங்க வண்டி விட்டுலாம் இறங்குறீங்க? அதான் விவகாரம் முடிஞ்சு போச்சே. கண்ணா, என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாது. தெரியுமே. எனக்கு கோபம் வராது. வராது. வந்தா வந்தா இந்த தடவை மரத்துல தொங்குற, அடுத்த தடவை தூக்கலையே தொங்க விடுவேன். ஜாக்கிரதை. என்ன எப்படி தொங்க விட்டு போட்டீங்க? புத்தி வர வரைக்கும் இப்படியே தொங்கிட்டு கடை. அது ரொம்ப நாள் அவங்களே வேண்டாம் விட்டுருங்க. பாபு, அன்னைக்கு கூட்டத்துல காமிச்சேனே அதே பொண்ணு தானே இது? அதே பொண்ணுதான். உங்களுக்கு என்ன சந்தேகம்? ஓஹோ இன்னைக்கு புடவை கட்டி இருக்கு. வர வர அந்த மாதிரி பார்த்தாதான் உங்களுக்கு அடையாளமே தெரியுது. ஏண்டா அவளை ஏற்பாடு பண்ண சொன்னேனே, என்ன ஆச்சு? நீங்க சொல்லிட்டீங்க சரி. அது எப்பேற்பட்ட பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்கு எத்தனை அப்பனோ எத்தனை மாமனோ மச்சானோ முரடனோ நாஞ்சானோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாமா? ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. சல்லுன்னு கொண்டு அந்த கண்ணாடி மாளிகையில இறக்கிடுறேன். அப்புறம் அடிடும். அம்மா நமஸ்காரம்மா. நீங்க இந்த எஸ்டேட் கண்டக்டர் சின்னையா மக தானே? இல்ல கையில பெரம்பு வச்சிருக்கீங்க ஹெட்மாஸ்டர் மக. எப்படியோ யாருக்கும் மக. கொஞ்சம் இருக்கீங்களா?
ஒரு குடும்ப பொண்ணுன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன பத்தி நான் சொல்லிக்கலையே, என் பேரு பாபு. இந்த எஸ்டேட் முதலாளி ரமேஷ் இருக்காரு, அவருடைய பிஏ. அவங்க அப்பா என்ன ரொம்ப மதிப்பா வச்சிருந்தாரு. காரணம், நான் ஒரு எம்ஏ, இவர் சின்ன வயசுக்காரரா. இன்னொரு எம்ஏ சேர்த்து என்ன டபுள் எம்ஏ வாக்கி ரொம்ப மட்டமா உபயோகிக்கிறாருங்க. இதுல என்கிட்டயே சொல்றீங்க? இல்ல கொஞ்சம் நிலுமா, இப்போ விவகாரமே உங்க கையில தான் இருக்குது. இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணு வேணாம், எங்க முதலாளிக்கு தான் ஏதோ வேணுமா. அது எப்படி உங்ககிட்ட சொல்லி வந்து நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. அம்மா, ஒரு பொண்ணுக்கு அவகிட்ட இருக்கிற கவர்ச்சி தான் ரொம்ப பெரிய ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னப்பா சொல்றீங்க? உங்களை மாதிரி இப்படி சிக்கன்னு சல்லுன்னு அழகா இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாதும்மா. வந்தா என்ன? இப்ப எங்க முதலாளி கண்டுபட்டு போச்சே. அவன் ஜெனரலா என் முதலாளி நல்ல சொல்லதான், இருந்தாலும் சில்லற புத்திக்கார. குடும்ப பொண்ணுக்கும் மத்த பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியல. 1 மினிட், உங்ககிட்ட ஒரு சின்ன ரகசியம் பேசணும். வெறுப்பு கையிலேயே தான் இருக்குமா? இருக்கும். என்ன? சரி சரி, எங்க முதலாளி உங்களை தனியா பாக்கணுமா? தப்புதான். என் தங்கச்சி கிட்ட யாராவது இப்படி வந்து கேட்டா எனக்கு கொதிக்காதா? இப்பவே கொதிக்குது. இருந்தாலும் உத்தியோகம், மாசா மாசம் கையை நீட்டுறேன். அதனால் நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி, கொஞ்சம் தயவு பண்ணி, கொஞ்சம் விட்டு கொடுத்து. ஏன் சார் வளவலன்னு பேசுறீங்க? நான் வரணும் அவ்வளவுதானே. சாதாரணமா நான் 100 ரூபாய் வாங்குவேன். இந்த ஆளு பெரிய ஆளு அது இதுன்னு சொல்றீங்க. 300 ரூபாய் கொடுக்கட்டுமே? தப்புன்னு போச்சே. அம்மா, உன் கால இருக்கிற செருப்பு கொஞ்சம் கொடு. எதுக்கு? என் புத்திய நானே அடிச்சுக்கணும். உன்னை கேட்கறதுக்கு நான் பயந்தேன் பாரு. என்ன எப்படி சார் பழப்பு நடக்கும்? நானு லோ கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கேன். இது லோன்னு அலையிற கிளாஸ். இந்த சிரிப்பு முதல்ல சிரிச்சீங்கன்னா வம்பே இருந்திருக்காது. அம்மா தாயே, உன் பேர் என்ன? சீதா. அதை மட்டும் மாத்திக்கம்மா. எதுக்கு? பல பேர் வருத்தப்படுவாங்க. இன்னொரு விஷயம், இப்ப என்கிட்ட பேசின மாதிரி என் முதலாளி கிட்ட பேசுறாதே. நீ உண்மையிலேயே பெரிய எடுத்து பொண்ணு. உன்னை நான் ரொம்ப வற்புறுத்தி கன்வின்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு நீ அங்க நடிக்கணும். ஓகே? எங்க முதலாளிக்கு கண்ணாடி மாளிகையில ஒரு இடம் உண்டு. இந்த நல்ல காரியங்கள்லாம் அங்கதான் அவர் கோலாகலமா நடத்துவாரு. அதான் பார்க்க போறியே. உன் பின்னாடியே வரேன். இனிமே அதான் எனக்கு தொழில்.